அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் லீவு. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வீடியோ போடலான்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நேத்து வந்து என்னால வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோல முக்கியமான 2 டாபிக்க பத்தி பேசப் போறோம். ஒண்ணு வந்து க்ரோ ஆப். ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மேக்ஸிமம் நண்பர்கள் வந்து இப்ப யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களோட ஐபிஓ இப்ப தான் வந்தாங்க. இருந்தாலும் இவங்களோட பிரைஸ் வந்து நல்ல வாலடைலா இருக்கு. நெறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த ஆப் இந்த இந்த ஸ்டாக்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோல அத பத்தி பார்த்துரலாம். இதுல வந்து எஃப்ஐ பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப 57% 60% இருக்காங்க. பட் புரமோட்டர் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஸோ இது வந்து ஹெல்தியா? ஸோ இது வந்து நிலைக்குமா? கம்பெனி குரோத் எப்படி இருக்கும்? இது நம்ம பிளைண்டா நம்ம வந்து இந்த ஸ்டாக்க வந்து நம்பலாமா? இத பத்தியெல்லாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் நான் ட்ரை பண்றேன். சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபுல்லா வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்திருக்குங்க. இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இத வந்து அப்படியே மாற்றப் போகுது. இந்தியாவோட சிமெண்ட் இண்டஸ்ட்ரியே மாற்றப் போகுது. அவங்களோட சிமெண்ட் பிசினஸே மாற்றப் போகுது. வரலாறு காணாத ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அத பத்தி இந்த வீடியோல பார்த்துடலாம். நம்ம அதானி குழுமம் வந்து அவங்களோட அதாவது ஓரியன்ட் சிமெண்ட், அம்புஜா சிமெண்ட், ஏசிசி சிமெண்ட் இது எல்லாமே மெர்ஜ் பண்ண போறாங்க கம்பைனா. ஸோ இது வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் அடியாகும், எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் ஒரு பேக்ட்ராப் வரப்போகுது. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் அரசியலே நடக்குதுங்க. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து 2 விதமான பெனிஃபிட் இருக்கு. இது பண்ணுறதுனால இது வந்து யாருக்கு பெனிஃபிட், யாருக்கு நெகட்டிவ் அதை பற்றியும் பார்த்துடலாம். நான் டைரெக்டாலாம் சொல்லல. பட் நீங்கள் பாருங்க, உங்களுக்கே இது வந்து நான் வந்து கேதர் பண்ண டேட்டா தான் இது. கம்ப்ளீட்டா நான் நெட்ல இருந்து தான் எடுத்த டேட்டா. ஓகே. ஸோ இதை பாருங்க. இது வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது நம்மளோட சிமெண்ட் மார்க்கெட்டு, இன்னொன்று இந்திய ஒரு பொருளாதாரமே எப்படி மாற்ற போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் யுஎஸ் டாலர் என்ன மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் குளோபல் டென்ஷன் இன்னுமே கொஞ்சம் அங்கங்கே காமிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சில்வர் வந்து மேலே அதுக்காக வச்சு மேலே ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சில்வர் வந்து மேலே போகுது, கோல்டு வந்து கொஞ்சம் கன்சல்டேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஐடிஏ என்ன பண்ணியிருக்காங்க, டாலர் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது, இதை பற்றிலாம் பார்த்துடலாம். அப்புறம் நிஃப்டி வந்து நாளைக்கு என்ன ஸ்டார்ட் ஆக போகுது, எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது, அதை பற்றியும் பார்த்துடலாம். நிறைய நண்பர்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க. நிறைய ஹெல்தியான டிஸ்கஷன் வந்து நம்ம குரூப்ல போகுது, டெலகிராம் குரூப்ல. இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நம்மளோட டெலகிராம் குரூப் லிங்கை போட்டுறேன். இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றது வந்து நம்மளோட செகண்ட் சேனல்ல அப்லோட் பண்றேன். growth dividend ஸ்டாக்ஸ். ஓகே, டிவிடெண்ட் growth ஸ்டாக்ஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல் நேம் வந்து ஸ்டாக் ரேடார். ஓகே, ஸ்டாக் ரேடார் வந்து ஒரு 1 வீக் நல்ல சேனல்ல வீடியோஸ் போட முடியாது. ஸோ நிறைய அது அந்த சேனலோட மேபி நிறைய புதிய நண்பர்கள் இந்த சேனலை பார்த்தாங்கன்னா நீங்கள் அந்த சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா மெயின் சேனலில் தான் நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம். ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில், இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நான் போடுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அவசியம் கிடையாது, பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணலாம். எஃப்ஐடிஏ டேட்டா பாருங்க. 24 நேத்து வந்து 1700 கோடி எஃப்ஐ வந்து வித்திருக்காங்க. பட் டிஏ வந்து 2300 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ இது இப்படியே போச்சுன்னா மேபி எஃப்ஐ வந்து இன்னைக்கு கிறிஸ்மஸ், இதுக்கப்புறம் நியூ இயர் வரைக்கும் மேபி லீவ்ல தான் இருப்பாங்கன்னு என்னோட ஒப்பீனியன். பட் இருந்தாலும் ஒரு சில எஃப்ஐ வந்து இப்பயும் விற்போம் அப்படின்னு கூட விற்கலாம். பட் பார்க்கலாம். இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஓவரால் மொமெண்டம் வந்து நமக்கு புல்லிஷில் தான் இருக்கு. ஸோ அதனால நியூ இயர் அட்லீஸ்ட் ஜனவரி கழிஞ்சாவது நியூ இயர், அதாவது இன்னும் ஒரு 4 நெக்ஸ்ட் வீக்ல நியூ இயர் வந்துருது. மேபி நியூ இயர்க்குள்ள ஆல் டைம் ஹை போயிருமா அப்படின்னு பார்க்கலாம். ஆல் டைம் ஹை ஆல்ரெடி போயிருச்சு. அதை பிரேக் பண்ணி இன்னும் மேலே போகணும். ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஆச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிஃப்டி 50 பாருங்க, 26,142ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 66 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டவு ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவ் தான். பட் ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்கு. ஸோ இது வந்து நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஓகே தான். பட் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடையுமானா டவுட் தான் கீழே போகிறது. ஏன்னா இது வந்து நியூ இயர்னால நிறைய பேர் அந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்காகவே வாங்குவாங்க. நியூ இயரில் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு. யூஎஸ் டாலருமே கொஞ்சம் 97.6 தாங்க இருக்குது. இது நமக்கு பாசிட்டிவ் தான். இன்னுமே கீழே வீக்கானா நல்லது தான். கீழே போகணும் யூஎஸ் டாலர். ஸோ அது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு நல்லா தான் இருக்கும். பட் இந்தியன் பண மதிப்பு வந்து ரொம்ப வீக் ஆகுது. இது வந்து நம்ம மார்க்கெட்டு, நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய பின்னடைவு தான் இந்திய பணம் வீக் ஆகுறது. பட் நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரிஸை நம்பி இருந்தாலுமே நமக்கு யூஎஸ் டாலர் வீக் ஆனாலுமே ஓகே தான். பட் இந்திய பண மதிப்பு கூடணும். ஸோ அதோட ஸ்டெப்ஸை வந்து நம்ம கவர்மெண்ட் எடுத்தால் நல்லா இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். க்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்கரேஜ் கம்பெனி எஃப்ஏ வந்து இந்த கம்பெனியில் வந்து பயங்கர டாப்பில் இருக்காங்க. இந்த குவார்ட்டர் ரிசல்ட் பாருங்கள், 9% அந்த மாதிரி தான் இருக்காங்க. எதுக்காக எஃப்ஏ வந்து 57% இருக்காங்க, எதுக்காக ப்ரொமோட்டர் வந்து கம்மியாக இருக்காங்க? அப்போ இந்த கம்பெனி வந்து பிரச்சனையா? எஃப்ஏ வந்து அது ஆல்ரெடி விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இதையும் விற்றுட்டு போயிடுவாங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் இந்த ஸ்டாக்கை வச்சுக்கிறவங்களுக்கு
நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலாக எஃப்ஐங்கிறவங்க வந்து இந்த கம்பெனியில், அதாவது குரோவை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ எதுக்காக அதிகமாக இருக்காங்கன்னா, இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணதே குளோபல் ஃபண்ட்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், இவங்களோட ஃபண்டை தான் வச்சு இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில். ஸோ அதை வச்சு உருவான கம்பெனி தான் இது. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து இந்த கம்பெனியை வந்து உருவாக்குறதுலேருந்தே சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி ஒரு 1000 கோடி மார்க்கெட் கேபிட்டலில் இருந்துச்சுன்னா இப்போ வந்து 1 லட்சம் கோடி இருக்குது. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, 1000 கோடியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமா, இந்த கம்பெனியில் வந்து எனக்கு டிவிடெண்ட் வேணாம், அதுக்கப்புறம் போனஸ் வேணாம், எதுவுமே வேணாம். அந்த இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபின்டெக் கம்பெனி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது வந்து விஇபி இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, விஇபி இன்வெஸ்டர்னா வெஞ்சர் ஈக்விட்டி, வெஞ்சர் கேபிட்டல் டைப் இன்வெஸ்டர். ஸோ இவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், 10x 20x ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து வளர்ச்சி அந்த அளவுக்கு போகணும். அது வரைக்கும் இவங்க வந்து அது பேக்கில் பக்கபலமாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால தான் எஃப்ஐ வந்து அதிகமாக இந்த கம்பெனியில் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. ஓகே, பட் இது வந்து ஒரிஜினல், அது ஃபாரின் ஃபண்டுனால ரன் ஆகிற ஒரு கம்பெனி. ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து இமீடியட்டாக எஃப்ஐ வெளில போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட டோட்டல் ஹோல்டிங்ஸ் அவங்க கையில் தான் இருக்குது. அந்த கம்பெனியோட ஃபுல்லாக ஹோல்டிங்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எஃப்ஐ வச்சிருக்காங்க. அவங்கள தான் விஐபி இன்வெஸ்டர்னு சொல்கிறாங்க. விஐபி தான் நம்ம வந்து அடிப்படையிலேருந்து வர்றது, அவங்க கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணவங்க. ஸோ அவங்கள தான் அந்த டேர்ம் வந்து அப்படியே எஃப்ஐயாக மாறுது, இவ்வளோதான். ஓகே, இது வந்து ப்ரொமோட்டர் எதனால் கம்மியாக இருக்காங்க, அப்போ இந்த கம்பெனி வந்து நமக்கு ப்ரொமோட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா இது வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கும், ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கும், இல்லை ப்ரொமோட்டர் கம்மியாக இருக்காங்க அப்போ அந்த கம்பெனி வீக்கா, அப்படிலாம் கொஸ்டின் வரும். ஆக்சுவலாக இந்த விஇபி இன்வெஸ்டர், அதாவது எஃப்ஐ ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் எஃப்ஐ இருக்கிறதுனால இவங்க வந்து நிறைய இன்னுமே கம்பெனியை க்ரோத் பண்ணுறதுக்கு நிறைய ஃபண்டு வந்து எஃப்ஐஏ நம்பி போடுவாங்க, வேற எஃப்ஐஏ. ஓகே, நிறைய எஃப்ஐஏ இருக்காங்கல்ல. ஸோ அதில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் வேறு கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது, வேறு ஓன் இன்வெஸ்டரே இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த கம்பெனியில் முதலீடு பண்ண சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த கம்பெனி வந்து எஃப்ஐஏ கையில் இருக்குது. அதனால இவங்களை நம்பி அவங்க இன்வெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பிக் பாசிட்டிவ் இந்த கம்பெனிக்கு. இவங்களுக்கு வந்து டிவிடெண்ட், இயர் பை இயர் ப்ராஃபிட் இதெல்லாம் நம்பி இந்த இன்வெஸ்டர் கிடையாது. இவங்களுக்கு வந்து கம்பெனி வந்து 10x 20x 100x 1000x அந்த மாதிரி கொண்டு போகிற வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்காக தான் இவங்க இருக்காங்க. பட் ஐபிஓ வந்ததுக்கப்புறம் இந்த எஃப்ஐ, அதாவது விஇபி இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து அவங்க ப்ராஃபிட் எடுக்க தான் செய்வாங்க. அது நார்மலாக நடக்கிறது தான் எல்லா கம்பெனிலையும். இந்த மாதிரி எஃப்ஐ ஹோல்டிங் அதிகமாக இருக்க கம்பெனியில், எஃப்ஐ ஸ்டார்ட் பண்ண கம்பெனியில் ரிமைனிங் ஷேர்ஸ் வந்து அவங்க வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது கண்டிப்பாக வெளியில் போக மாட்டாங்க. யாரும் பயப்பட வேணாம், இதுதான் நான் சொல்ல வரேன். இன்னொன்று, கம்பெனி வீக்கானா கிடையவே கிடையாது. ப்ரொமோட்டர் கம்மியாக இருக்காங்க அதனால இந்த கம்பெனி வீக்காக கிடையவே கிடையாது. நல்ல ஒரு நியூ ஏஜ் கம்பெனியில் இதெல்லாம் சாதாரணம். இதை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, ப்ரொமோட்டர் கண்ட்ரோல் இல்லை இந்த கம்பெனியில். அதனால போர்டு கண்ட்ரோல், ஓட்டிங் ரைட்ஸில் தான் இந்த கம்பெனி வந்து இப்போ கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து ரீட்டைலர்ஸ் ஹேண்டில்லையும் நம்ம கிடையாது. பட் நம்ம வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம்னா, கரெக்டான பாயிண்டில் நம்ம வாங்கிட்டு கரெக்டாக வெளியேறது நல்லது. ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் பயங்கரமாக இருக்கும். எஃப்ஐஐ சின்னதாக செல் பண்ணாலும் பயங்கரமாக ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ப்ரொமோட்டர் சின்னதாக செல் பண்ணால் கூட, அதாவது இதில் இருக்க எஃப்ஐஐ சின்னதாக செல் பண்ணால் கூட அதிகமாக கீழே மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்பெனியை வந்து நம்ம கண்ணை மூடிக்கிட்டு லாங் டேர்முக்கு வச்சுருக்கலாமான்னா என்னோட ஒப்பீனியன் வச்சுருக்காதீங்க. இது வந்து பெரிய இஷ்யூ. ஓகே, இது வந்து ஷார்ட் டேர்முக்கு நல்ல க்ரோத் கொடுக்குற கம்பெனி. பட் லாங் டேர்முக்கு நம்ம வந்து நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு வச்சுருக்கலாம் அப்படின்னா நிறைய கம்பெனி இருக்குது. டாடா ஸ்டீல், டாட்டாவில் நிறைய குரூப் இருக்குது, அதானி நிறைய இருக்குது, இதெல்லாம் வச்சுருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து நம்ம லோக்கல். பட் இவங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இவங்களுக்கு தேவையானது கிடச்சிருச்சுன்னா இவங்க எப்போ வேணாலும் வெளில போவாங்க. பட் அதுதான், அது இமீடியட்டாக போக மாட்டாங்க. பட் நம்ம பேட் லக் அந்த டைமில் உள்ளே இருந்தோன்னா நம்ம அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். ஸோ அதனால் இந்த கம்பெனியில் எஃப்ஐ அதிகமாக இருக்குது, ரெட் ஃப்ளாக்லாம் கிடையாது. விஇபி, அது வந்து விஇபி கம்பெனி, அதாவது எஃப்ஐ ஹோல்டிங் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். இந்த ஹோல்டிங்லாம் நல்ல ஒரு பர்சன்டேஜ், நல்ல ஹெல்த்தியான கம்பெனி தான். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. கரெக்டான பாயிண்டில் வாங்கிட்டு கரெக்டான இடத்துல வெளியேறுന്നത് ஷார்ட் டேர்முக்கு இந்த கம்பெனி வந்து நல்லா உகந்ததுன்னு என்னோட ஒப்பீனியன். அடுத்து வந்து அதானி குரூப்பை பற்றி பேசியே ஆகணுங்க. இந்தியாவில் வந்து பெரிய அப்டேட்டு இப்போ வந்துகிட்டு இருக்கு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மெர்ஜர். அதாவது ஏசிசி, அம்புஜா சிமெண்ட், இவங்க எல்லாரும் மெர்ஜ் பண்ண போகிறாங்க. ஓரியன் சிமெண்ட், இது எல்லாமே மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுவுமே மெர்ஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஜனவரியிலேருந்து மெர்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இன்னுமே எனக்கு கிளியராக தெரியல, நான் செக் பண்ணல. ஓகே, ஸோ இந்த கம்பெனி வந்து இப்படி மெர்ஜ் பண்ணுறதுனால யாருக்கு என்ன பலன், இவங்களோட எய்ம் என்ன? ஓகே, இது உள்ள ஒரு அரசியல் இருக்குங்க, அதாவது கார்ப்பரேட் அரசியல். ஓகே,
ஸோ அத பத்தி நம்ம பேசிறலாம். ஆக்சுவலா இவங்க வந்து மெர்ஜ் பண்றதுக்கு ரீசன் வந்து இந்த கம்பெனிய வந்து ஓகே அடுத்த லெவலுக்கு கொண்டு போணும். அது உண்மை. ஓகே. இன்னொன்னு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல கண்டிப்பா சொல்லிர்றேன். அதாவது ஏசிசி சிமெண்ட், ஓரியன்ட் சிமெண்ட் மற்றும் அம்புஜா சிமெண்ட் இவங்க எல்லாமே மெர்ஜர்ல நியூஸ் வந்திருக்கு. இதனால ஏசிசிக்கு என்ன பெனிஃபிட்? அப்போ இப்ப என்ட்ரி ஆகலாமா? அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகே நெறைய மெர்ஜர் நியூஸ் வந்துச்சுன்னா ஏசிசில என்டர் ஆகலாமா? அத வந்து நம்ம ஃபண்டமெண்டலா பார்த்துரலாம். ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், குரோத் எல்லாம் சிம்பிளா பார்த்துரலாம் இந்த வீடியோல. அ ஏசிசி, ஓரியன்ட் சிமெண்ட், அம்புஜா சிமெண்ட் இது இது எல்லாமே மெர்ஜ் ஆகப்போகுது. அதனால இப்ப எல்லா ஹோல்டிங் அதாவது ஒரு ஒரு இப்போ அம்புஜா சிமெண்ட்ல கொஞ்சம் பேரு ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க. ஓரியன்ட் சிமெண்ட்ல வச்சிருப்பாங்க. ஏசிசி சிமெண்ட்ல வச்சிருப்பாங்க. இதுல வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏசிசி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு 100 ஏசிசி ஷேர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, 328 அம்புஜா ஷேர் வந்து ஸ்வாப்பா குடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ இதனால ஏசிசி பிசினஸ் என்னன்னு பார்த்துரலாம். ஏன்னா ஏசிசி வந்து ஒரு சிமெண்ட் கம்பெனி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்துடலாம். இவங்க வந்து சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. பேன் இந்தியா பிரசன்ஸ். ஓகே. இவங்க ஏசிசினாலே பேன் இந்தியா. இப்போ நம்ம பேன் இந்தியா அந்த வேர்டு வந்து இந்த மூவிக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். பேன் இந்தியா பிரசன்ஸ்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல பிராண்டு. ஓகே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்ட் நல்லாவே இருக்கு. மெர்ஜருக்கு மெர்ஜருக்கு பின்னாடி இது வந்து எப்படி ஆகும் அப்படின்னா காஸ்ட் வந்து ரிடக்ஷன் ஆக சான்சஸ் இருக்கு. இவங்களோட மெயின் ஃபோக்கஸே காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். லாஜிஸ்டிக்ஸை வந்து எஃபிஷியண்டா கொண்டு போணும். இப்போ வந்து 2 கம்பெனி இப்போ வந்து ஏசிசி, அம்பூஜா இதுவுமே 2 கம்பெனி, 2 லாஜிஸ்டிக்ஸ். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும். லாஜிஸ்டிக்ஸும் அதிகமாகும். அதில ஒர்க்கர்ஸ் இது எல்லாமே குறைச்சா இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஸ்கேல், அதாவது லார்ஜ் ஸ்கேல்ல புரொடக்ஷன் பண்ணலாம். ஒன் ஸ்ட்ராங் ஒரே ஒரு கம்பெனி தான் அது இந்தியால பெருசு அப்படின்னு கொண்டு வரதுக்காக தான் இவங்க ட்ரை பண்றாங்க. இதான் மெயின். ஃபண்டமெண்டலி இத வந்து பார்க்கணும்னா அதானி குரூப்ல இருக்கு. ஓகே. மார்ஜின் வந்து நல்லா குடுக்கலாம். கெப்பாசிட்டி வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அது மாரி 2 கம்பெனி மெர்ஜ் பண்ணும்போது நெறைய அதில இருக்க அந்த ஒர்க்கர்ஸ்லாம் கம்பைன் ஆகும்போது பெரிய ஒரு வால்யூம் கிடைக்கும். அ இது நெகட்டிவ்னா என்னன்னா, சிமெண்ட் வந்து ஒரு சைக்கிளிக்கா வந்து ஒரு பிசினஸ். ஓகே. ஷார்ட் டெர்ம்லயே அது வந்து அப் அண்ட் டவுனா இருக்கும். இன்னொன்னு அப்ரூவலுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு இஷ்யூ இருக்கு. அவ்வளோதான். பட் அப்ரூவல் கிடைச்சிருச்சு. ஏன்னா இவங்கலாம் பெரிய குரூப் அப்ரூவல் வாங்கிருவாங்க. ஷார்ட் டேர்ம்ல வந்து ஏசிசில வந்து நல்ல வாலடைல் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் வந்து பயப்படுவாங்க. இந்த ஸ்டாக் வந்து அங்க போகுது. அந்த ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து இங்க வருது. ஸோ இதனால நம்ம நம்ம வச்சிருக்க ஹோல்டிங்ஸ் வந்து ஏதாச்சும் பிரச்சனை வருமா? அதுல வந்து ஒரு சின்ன பயம் இருக்கும். ஸோ அதனால நெறைய பேர் வெளில போகவும் சான்ஸ் இருக்கு. நெறைய பேர் லாஸ்ல புக் பண்ண சான்ஸ் இருக்கு. நெறைய பேர் வந்து ஓகே பார்த்துக்கலாம் என்னதான் ஆகும் அப்படின்னுவாங்க. இது வந்து நியூஸ் பேசிஸ்ல மூவ் ஆகுது. பட் நீங்க வந்து லாங் டர்மா பார்த்தீங்கன்னா, அம்புஜா சிமெண்ட் எப்படி ட்ரெண்ட் இருக்கு. அதே மாரி தான் ஏசிசியும் இருக்கும்னு எல்லாருமே நெனைக்கிறாங்க. ஸோ இது என்னோட ஒப்பீனியன் தான். இந்தியால வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு சொல்லணும்னா, ரோட்ஸ் இருக்கு, ஹவுசிங் இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் நெறைய பில்டிங்ஸ்லாம் கட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட்டுன்னு இல்ல, பிரைவேட் பில்டிங்ஸ்லாம் இருக்கு. இதுக்கு எல்லாமே மெயின் வந்து சிமெண்ட் தான். ஸோ இது எல்லாமே சிமெண்ட் செக்டாருக்கு பயங்கரமான சப்போர்ட். ஸோ அதனால இவங்களோட அதானி வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட டார்கெட் வந்து கொஞ்சம் பெருசாக்கணும். இன்னும் பெருசாக்கணும். இந்தியால இப்போ சிமெண்ட் கம்பெனினா என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு வந்து ஏசிசி இருக்கு, அம்புஜா இருக்கு அப்படி சொல்லாம, அதானி சிமெண்ட் இருக்கு அப்படின்னு இவங்க ட்ரை பண்றாங்க. அதுக்கு தான் ஒரே சிமெண்ட், ஒரே நிறுவனம். அந்த மாரி ஆக்குனா என்ன ஆகும்? எல்லா செயல்பாடும் அவங்களோட கம்பெனி லைன் அப் எல்லாமே ஒரு லைன்ல வந்துரும். அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸு, புரொடக்ஷன் இதோட மேற்பார்வை இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிரும். அதுக்கப்புறம் செலவ வந்து கம்மி பண்ண முடியும். இதுதாங்க ஒரு புரொடக்ஷன் கம்பெனினா அது வந்து செலவ எப்படி கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்டகிரேட்டி எல்லாமே உள்ளேயே இருக்கணும். ஸோ அதத்தான் இவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இதனால என்ன வரும்? மார்ஜின் வந்து அவங்களுக்கு அதிகமாகும். அதாவது ஒரு ஒரு பேக்குக்கு வந்து அவங்க இப்போ ஒரு சிமெண்ட் மூட்டைக்கு வந்து அவங்க எவ்வளோ காசு வாங்குறாங்களோ, அது மாதிரி ஒரு ரூ. 1 ரூ. 2 அந்த மாரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து பயங்கர பெனிஃபிட். ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ 500 மூடை அந்த மாரி வாங்குறோம்ல. ஸோ அப்போ வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி இருக்க ப்ராஃபிட்ல இன்னும் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து சிமெண்ட்னாலே உங்கள கான்டாக்ட் பண்ணுங்கப்பா. அந்த மாரி ஒரு கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க. அம்புஜா சிமெண்ட் பத்தி சொல்லணும்னா, அவங்க வந்து 1983ல தொடங்கப்பட்டிருக்கு அந்த கம்பெனி. இவங்க வந்து அதானி குரூப்ல தான் பிரைன் சைல்டுன்னு சொல்றாங்க. அதானி குரூப்ல. அதே மாரி ஏசிசி, ஓரியன்ட், பென்னா சிமெண்ட், சாங்கி இதெல்லாமே இது கீழ வர்றது அப்படிங்கிறாங்க. ஏசிசி சிமெண்ட்ட பத்தி சொல்லணும்னா 1936ல தொடங்கப்பட்ட கம்பெனி. ஆக்சுவலா 1947க்கு முன்னாடியே தொடங்கப்பட்டுருச்சு. ஓகே. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே தொடங்கப்பட்டுருச்சு. இது வந்து ரொம்ப ஓல்டு கம்பெனின்னு சொல்றாங்க. இது வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லே பிரம்மாண்டமா அந்த கம்பெனி வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஏன்னா ஏசிசி வந்து பயங்கரமான ஓல்டு. இது வந்து அம்புஜா சிமெண்ட் வந்து அதுல ஒரு சப்சிடரி. ஓகே. அந்த மாரி தான் இருக்கு.
அதானி இது 2மே அதானி குரூப்புக்கு சொந்தமான கம்பெனி தான். பட் இது 2யும் மெர்ஜ் செய்ததுனால என்ன இன்வெஸ்டருக்கு வந்து என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இன்வெஸ்டருக்கு வந்து லாங் டர்ம் நன்மைகள் இருக்கு. ஓகே. இவங்களுக்கு ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே காஸ்ட் எல்லாமே சேவ் ஆகுது. அது மாதிரி மார்ஜின் வந்து ரொம்ப அதிகமாகும். கெப்பாசிட்டி, இவங்களோட கெப்பாசிட்டி இப்போ வந்து ஒரு 1 டன் இல்லை 2 டன் சிமெண்ட் வேணும் அப்படின்னா இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுக்கலாம். ஓகே. இது வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு, அம்புஜா சிமெண்ட்டில் போய் வாங்கணும்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 1 வீக் இல்லை அதுக்கு முன்னாடியே 1 இயருக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இவங்களுக்கு அந்த அந்த டைமிங்லாம் இன்னும் குறையும். அப்போ வந்து இப்போ வாங்குறவங்க போய் இமிடியேட்டாக வாங்க முடியும். ஓகே. ஸோ அதனால இதில் வேற என்ன ரிஸ்க் இருக்கும் அப்படின்னா, 100 ஷேருக்கு வந்து 100 ஏசிசி ஷேருக்கு வந்து 320 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஏசிசி ஷேர் வந்து எப்படி ப்ராஃபிட் இமீடியட்டாக எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வருமா, அது வந்து கேரண்டி கிடையாது. ஓகே. பட் அம்புஜா சிமெண்ட்டுக்கு ஷார்ட் டேர்ம் சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏசிசி ஷேர் வந்து இப்போதைக்கு நியூட்ரலாக தான் இருக்கும். பட் ஓரியன்ட் ஷேருக்கு வந்து கொஞ்சம் கெயின் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அம்புஜா ஷேருக்கும் ஒரு நீண்ட காலத்தில் க்ரோ இருந்தாலும் ஷார்ட் டேர்ம்லேயும் நல்ல க்ரோ இருக்கும் அப்படின்னு ஒரு மதிப்பீடு போடுறாங்க. ஓகே. ஸோ இதனால செகண்ட் என்ன பெரிய மேட்ரு அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது இந்தியாவில் வந்து அம்புஜா சிமெண்ட்டு, ஏசிசி சிமெண்ட் இது மட்டும் கிடையாதுங்க. நமக்கு இருக்காங்க நம்பர் 1 கம்பெனி ஆதித்யா பிர்லா குரூப்போட அல்ட்ராடெக் சிமெண்ட். அவங்க தான் இப்போ வரைக்கும் நம்பர் 1. அவங்கள பீட் பண்ணுறதுக்காக தான் இவங்க பண்ணுறாங்க. இதுதான் இந்த இந்த என்னோட வீடியோவில் தீமே. ஓகே. 2வது பிரச்சனைன்னு சொன்னேன்ல, இவங்களோட பெரிய கார்ப்பரேட் கேமே இதாங்க, வேற ஒன்றும் கிடையாது. தப்பாலாம் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான் நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவ்வளோதான். இவங்களோட மெயின் கேம் என்னன்னா, அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு போட்டியாக இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சிமெண்ட் கம்பெனியை கொண்டு வரணும், அவ்வளோதான். ஸோ அதானி குரூப்பில் வந்து அம்புஜா, ஏசிசி ப்ளஸ் அதர்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டா இதை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. பட் அதனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கப்புறம் இருக்க கம்பெனினா ஸ்ரீ சிமெண்ட் இருக்குது, டால்மியா சிமெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் சின்ன கம்பெனி தான். பட் இருந்தாலும் ஓகே. இப்போ வந்து இதை பற்றி பேசலாம். அல்ட்ராடெக் சிமெண்ட்னா அப்போ இவங்களோட பெருசா? கண்டிப்பாக பெருசுங்க. அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னா 150 மில்லியன் டன் கெப்பாசிட்டிங்கிறாங்க. இவங்களும் பேன் இண்டியா பிரசன்ஸ். அல்ட்ராடெக் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வந்து அல்ட்ராடெக் சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும். இந்த ஏசிசி சிமெண்ட், அம்புஜா சிமெண்ட், ஓரியன் சிமெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் தெரியும். அல்ட்ராடெக் எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும். ஓகே. பெரிய ஒரு கம்பெனி. அவங்களோட ஒரே மோட்டிவ் வந்து அல்ட்ராடெக்கு சிமெண்ட் சிமெண்ட் சிமெண்ட். ஓகே. அவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான், சிமெண்ட் ஃபோக்கஸ். ஓகே. நான் வந்து அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், ஆயிலுக்கு போவேன், இங்கே போவேன், சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுவேன், அப்படிலாம் கிடையாது. இவங்க வந்து நான் வந்து சிமெண்ட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், சிமெண்ட்டை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து அதானிக்கு வந்து இப்போ இருக்க பிரச்சனை என்னென்னா, 2 கம்பெனி, 2 மேனேஜ்மெண்ட், அதாவது ஏசிசி, அம்புஜா, 2 பேலன்ஸ் ஷீட்டு, இன்டர்னல் காம்படிஷன், அதாவது உள்ளேயே பிரச்சனை இருக்கும்ல. ஏசிசி ஒரு குரூப்பு, அம்புஜா ஒரு குரூப்பு. அப்போ அதுக்கு அவங்க உள்ள ஒர்க்கர்ஸ்களே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், காஸ்ட் டூப்ளிகேஷன். ஸோ இதெல்லாமே நிறைய இஷ்யூ இருக்குது. இதை வந்து பீட் பண்ணுறணும். அல்ட்ராடெக் மாதிரி ஒரு பவர்ஃபுல் சிமெண்ட் மெஷின். ஓகே. அதை பீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நான் வந்து மெர்ஜர் பண்ணால் சான்ஸ் இருக்குது. இவங்க வந்து அதை நம்புகிறாங்க. இது கண்டிப்பாக நடக்குங்க. நடந்துருச்சுன்னா மேபி அல்ட்ராடெக் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இவங்களுக்கு வந்து பெரிய அதாவது பேக் போனாக இருந்தது அல்ட்ராடெக்கு. வந்து அவங்க 1 மேன் ஷோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க. மற்ற கம்பெனி இந்த அளவுக்கு பெருசாக இல்லையே. பட் இவங்க இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து 140 மில்லியன் டன் கெப்பாசிட்டி கொண்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க, ஏசிசி, அம்புஜா சிமெண்ட் ஜாயின் பண்ணுறதுனால. ஓகே. ஸோ இது வந்து 150 மில்லியன் டன் இப்போ அல்ட்ராடெக் இருக்குது. இவங்க 140 மில்லியன் டன் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், ஈக்குவல். ஓகே. அப்போ வந்து இது எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகும்ல. இப்போ அல்ட்ராடெக் எவ்வளோ ஆர்டர்ஸ் போகுது, அதில் அட்லீஸ்ட் ஒரு 20% எடுத்தாலே போதும். ஆல்ரெடி இவங்கள்ட்ட ஆர்டர்ஸ் இருக்குது அதானி குரூப்புக்கிட்ட. ஸோ இதோட மெயின், அதாவது ஃபியூச்சரை நோக்கி தான், அதாவது அல்ட்ராடெக் ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க அதை வந்து இவங்க இப்போயே ப்ரிடிக்ட் பண்ணி இவங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ மெர்ஜருக்கு பின்னாடி 1 லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க் தான் இருக்கும். ஒரே ஒரு ரா மெட்டீரியல் சோர்ஸ் தான். அதாவது நான் இவங்களுக்காக சொல்கிறேன், காஸ்ட் அட்வான்டேஜ் அதானி குரூப்பு. ஒரே ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருந்தால் போதும், ஒரே ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் டீம் இருந்தால் போதும். அப்போ வந்து அவங்களுக்கு காஸ்ட் பர் டன், மார்ஜின் பர் பேக். அப்போ இவங்களே ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணலாம். எனக்கு வந்து இவ்வளோதாயா ப்ரைஸு அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் இவ்வளோதாயா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வாங்கி தானே ஆகணும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் ஷேர் வந்து இன்னுமே அதிகமாகும், டிமாண்ட் இன்னும் அதிகமாகும். அது மாதிரி டீலர்ஸுமே இன்னும் இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய டீலர்ஸ்லாம் கிடையாது, ஒரே ஒரு டீலர். இந்த அளவுக்கு இவங்க பிளான் பண்ணுறாங்க. அது மாதிரி எக்ஸ்பான்ஷனும் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. நியூ பிளான்ஸ் போடலாம், ப்ரௌன் ஃபீல்டு எக்ஸ்பான்ஷன், எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது. அதானிக்கிட்ட சொல்லவே தேவையில்லை. ஏசிசி வந்து 80 இயர்ஸ் பிராண்டுங்கிறாங்க. ஓகே. அம்புஜா வந்து ப்ரீமியம். ஓகே. அம்புஜா வந்து நல்ல ஒரு சிமெண்ட் அந்த மாதிரி பேர் வாங்கியிருக்கு மார்க்கெட்டில். ஸோ இது ரெண்டையும்
ஜாயின் பண்ணிட்டா இவங்க வந்து ஈஸியாக அல்ட்ராடெக்கை பீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. தெரியல, அது நம்மலாம் சொல்ல முடியாது. மேபி அதானி சிமெண்ட் வந்து நல்ல ஒரு சேலஞ்சர், இவங்க வந்து நல்ல ஒரு பவர் மோடில் தான் இருக்காங்க, ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதாங்க, இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதோட நியூஸ். இது எதனால் இவங்க இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்க நம்ம அதானி குரூப்பை, சாரி ஆதித்யா, இந்த என்ன கம்பெனிங்க, ஃபஸ்ட்டு அல்ட்ராடெக்கை இவங்க வந்து பீட் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய கம்பெனி இருக்குது, நான் அதையும் சொல்லிடுறேன். அல்ட்ராடெக் இருக்குது, அல்ட்ராடெக்கு, அம்புஜா, ஸ்ரீ சிமெண்ட், டால்மியா. ஸோ இவங்க எல்லாமே நான் இங்கே ஒரு சார்ட் போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது ஸ்ரீ சிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி லோ காஸ்ட், ஓகே, அவங்க வந்து ப்ராஃபிட்டில் மெயினாக கிங்காக இருக்காங்க. அதேமாரி டால்மியா சிமெண்ட் வந்து நல்ல எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க, க்ரோத் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் அல்ட்ராடெக் வந்து வால்யூம் கிங்குங்கிறாங்க. அம்புஜா, ஏசிசி வந்து இவங்க பீட் பண்ணுறதுக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.